இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது சம். இதில் ஜாமெண்ட்ரியில் ஏற்கனவே 2 சம்ஸு, அதோட ஸ்டெப்ஸு, முன்னாடி சம்ஸு எல்லாமே நிறைய வீடியோஸை மேக் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி போடுறோம். இனிமேல் நம்ம கிராஃப் எல்லாமே போட போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு விசிபிள் ஆகும், நீங்கள் உடனே பார்க்கவும் முடியும். அந்த நினப்ப அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோமே வரும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணால் வேறு ஏதாவது வந்துடும். அதனால் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நிறைய வீடியோஸ் விட்டாங்க இங்கிலீஷ் மீடியத்தை இங்கிலீஷில் எடுக்காமல் தமிழில் எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்க. இதுக்கான விளக்கம் இதுக்கு முந்தின வீடியோஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க வருங்க. திருப்பி நம்ம இது மாதிரி ஒர்க் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லிட்டேன், ஏன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது 3வது சம். ட்ரா a square and find the area for given measurements. EA = 6.5 cm of each side. அதாவது ஸ்கொயருக்கு எப்போவுமே என்னம்னா ஒரே ஒரு அளவு தான் கொடுப்பாங்க. அந்த அளவை வச்சே நம்ம ஸ்கொயர் வரைஞ்சோம். ஏன்னா ஸ்கொயரோட எல்லா பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு அளவு தான் கொடுப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? EA = 6.5 cm. ரஃப் டயக்ராம்னு போட்டிருக்கேன். பட் நம்ம இப்போ வரைய போகிறோம்னா நம்ம மெயின் டயக்ராம் வரைஞ்சிட்டு வரைவோம். ஏன்னா இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம வரையணும். அதுக்காக தான் நம்ம மெயின் டயக்ராம் வரைகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு EA என்ன ஸ்கொயருக்கு என்னன்னு கொடுத்தாங்க? ஈஸ்ட். ஸ்கொயர் என்ன கொடுத்தாங்கன்னா ஈஸ்ட். அதை நான் எழுத மறந்துட்டேன். ஸ்கொயர் ஈஸ்ட், AAST. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு EA 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் டயக்ராம் வரையப்போம். ஓகேவா? 6.5 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவு வச்சு 6.5 இங்கேருந்து இங்கே வரை 6.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இது E, இது A. எவ்வளோ? 6.5 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம என்ன வரைய போகிறோன்னா, இப்போ AS இல்லைன்னா EA வரைச்சிட்டோம். இன்னும் ST நம்ம இங்கே T வரும். அப்போ தான் ஈஸ்ட் அப்படிங்கிறது வரும். பட் ஆனால் வரைகிறதுக்கு எஸ் வரையணுன்னா இங்கேருந்து ஒரு ஆர்க் வரையணும், இங்கேருந்து ஒரு ஆர்க், இங்கே இல்லை. இப்போ T வரையணுன்னா கூட ஈலேருந்து அதே 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போட்டுடலாம். பட் இங்கேருந்து போடுறதுக்கு அளவில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ES சென்டரை வச்சு பாதி அளவு வேணாம், பாதி கம்மியாக ஒரு அளவு மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சும்மா ஒரு ஆர்க்க ஒரு வட்டம் ரவுண்ட் மாதிரி ஒரு ஹாஃப் ரவுண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ES சென்டர் வச்சு ஒரு ஹாஃப் ரவுண்ட் மாதிரி போடுறோம். அந்த ஆர்க்கு இந்த லைன் செக்மெண்ட்டை கட் பண்ணுதா? இந்த அளவாக மாற்றிடக்கூடாது, அப்படியே தான் வச்சுக்கணும். இந்த லைன் செக்மெண்ட்டை கட் பண்ணுதா? இதில் சென்டரை வச்சு போட்ட ஹாஃப் ரவுண்டில் இன்னொரு ஆர்க் வரைகிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து அளவை மாற்றக்கூடாது. மறுபடியும் அதே இதில் வச்சு அந்த ஹாஃப் ரவுண்டில் இந்த விழுந்தால் ஆர்க்கில் சென்டரை வச்சு இன்னொரு ஆர்க் அதே ஹாஃப் ரவுண்டில்.
ஓகேவா? தெரியுதா? வரைஞ்சிட்டோமா? இப்போ 2 ஆர்க் வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், அளவு மாற்றக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி அளவு மாற்றாமே வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுக்கிட்டு இந்த ஆர்க்கு ஹாஃப் ரவுண்டில் வெட்டிருந்துச்சுல, அந்த ஆர்க்கில் இன்னொரு ஆர்க்கு வரைங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆர்க்கும் ஒரு ஹாஃப் ரவுண்டில் வெட்டிருந்துச்சுன்னா அதை வச்சு இன்னொரு ஆர்க்கு வரைங்க. சரியா? ஆர்க்கு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசாக வரும். வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் இந்த 2 ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, அது வழியாக ஒரு லைன் போகணும். இது வந்து லைன் தான் போகணும், லைன் செக்மெண்ட் இல்லை, லைன் போகணும். லைன் தான் போகணும். இப்போ நம்ம ப்ரொடக்டை வச்சு பார்க்குறோம். நம்ம வரைஞ்சது கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 90 டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம வரைஞ்சது கரெக்ட் இருக்கா? 90 டிகிரி இருக்குது, அப்போ நம்ம வரைஞ்சது கரெக்ட். இப்போ ஒரு லைன் போணுச்சுல, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் கொடுத்தோம். ஏன்னா இது EASTன்னு கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம், BCன்னு கூட கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணும், மறுபடியும் இப்போ அளவு வந்துடுச்சு. இதில் என்ன பண்ணும், 6.5 சென்டிமீட்டர் எடுத்து இப்போ வந்து ஈயில் சென்டரை வச்சு ஆர்க் வரைய வேண்டியதான். இப்போ தான் வந்துடுச்சுல்ல, ஒரு லைன் இருக்குது. ஸோ இன்னொரு அளவு தேவையில்லை. சிக்ஸ் 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையும். வரைஞ்சிச்சா? எவ்வளோன்னா 6.5 சென்டிமீட்டர். ஆர்க்கு இது வெட்டுனுச்சுல, இந்த இடத்துக்கு EAST லைனாக கொடுக்க சொன்னோன்னா, அப்போ இங்கே என்ன வரும், T. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி 6.5 டீயில் மீனை வச்சு சென்டரை வச்சு ஒரு ஆர்க் வரையும். அப்புறம் 7 சென்டரை வச்சு இன்னொரு ஆர்க் வரையும். ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து S. இப்போ என்ன பண்ணலாம், ஜாயிண்டெல்லாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடலாம். இதையும் ஜாயின் பண்ணுறோம், அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணுறோம், எஸ்ஸையும் ஏயும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் வந்துடுச்சா? இப்போ ரஃப் டயக்ராம் வரையணும். எல்லாமே 6.5 சென்டிமீட்டருங்கிறது எழுதிடணும். 6.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ ரஃப் டயக்ராம் வரையலாமா? அதே மாதிரி சும்மா அவுட்லைன் மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா வைக்கிறது அழிச்சிடலாம். நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிட்டேன், ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் போதும்.
எழுதலாமா? இது இ, இது ஏ, இது எஸ், இது டி. எல்லாமே 6.5 சென்டிமீட்டர். இப்போ ரஃப் டயக்ராமும் மெயின் டயக்ராமும் வரைஞ்சிச்சு. இப்போ அடுத்து இதுக்கு ஸ்டெப்ஸ் தான். வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெப்ஸை பற்றி சொல்கிறேன்.